லேபர் கான்ட்ராக்ட்ல விடலாமா இல்ல டோட்டல் கான்ட்ராக்ட்ல விடலாமா? வீடு கட்டணும்னு பிளான் பண்ணோம்னா மைண்ட்ல இருக்க ஒரே கன்ஃபியூஷன் இது மட்டும்தான். உடச்சு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் லேபர் கான்ட்ராக்ட். பேருக்கு ஏத்த மாதிரியே லேபர்ஸ் வந்து செர்டைன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ரேட் பேசிஸ்ல வேலை மட்டும் பண்ணி கொடுத்து போவாங்க. அந்த வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாம தான் வாங்கணும், நாம தான் அரேஞ்ச் பண்ணணும், ஒர்க்கை நாம தான் ப்ரோக்ராம் பண்ணணும். வாங்கி கொடுத்த பொருளை வேஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறாங்களாங்கிறத நாம தான் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். ஸோ இது நம்ம சைடில் ஸ்கோப்பில் வந்துடும். ப்ளஸ் டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லோக்கலாக வந்து ஒரு கன்சல்டன்ட் இன்ஜினியரை வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களே தேவையான டெக்னிக்கல் டிராயிங்ஸ் கொடுத்துருவாங்க. முக்கியமான வேலையில் அவங்களே வந்து பார்த்து சூப்பர்வைசிங் பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமான வேலைகள் மட்டும் நம்ம கான்கிரீட்டு இல்லை காலம் எரெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது லேபர் கான்ட்ராக்ட். செகண்ட் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட். டோட்டல் கான்ட்ராக்ட்ங்கிறது இட்ஸ் டர்ன்கி ப்ராஜெக்ட் தான். நம்ம வந்து பணம் கொடுக்க போகிறோம் செர்டைன் கான்ட்ராக்ட் பேசிஸில். அவங்க வந்து அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கையில் சாவி கொடுத்து போகிறாங்க. இது டோட்டல் ப்ராஜெக்ட். நம்மளோட இன்வால்மெண்ட் வெறும் பணம் கொடுக்குறதுல மட்டும்தான் இருக்கும், பிளான் டிஸ்கஷனில் பார்க்குறதுல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஏன்னா என்னோட பிஸ்னஸை என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கமை நான் கான்சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்குற கான்ட்ராக்டர் அவங்க வந்து ஏன்னா பிகாஸ் நோபடி ஒர்க்ஸ் ஃபார் ஃப்ரீ ரைட். ஸோ அவங்க ஒரு அமௌண்ட் பெர்சன்டேஜை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறதுனால அவங்க அதை ப்ராப்பராக பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் டோட்டல் கான்ட்ராக்ட். ஸோ சிம்பிள்ங்க, இங்கே டைம் தான் கன்ஸ்டன்ட். எனக்கு வந்து டைம் இருக்குது, எனக்கு வேறு விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்னா என்னோட வீட்டை நானே நின்று கட்டலாம். லேபர் சப்போர்ட்டில் எடுத்து செர்டைன் அமௌண்ட் வந்து நான் வந்து சேவ் பண்ண முடியும். எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குன்னா கான்ட்ராக்ட் விடுறத சேஃப் அண்ட் பெஸ்ட்டு. சர்டைன் அமௌண்ட் நமக்கு எக்ஸ்பென்ஸ் கூட தான் செய்யும், அதுக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ டைம் இஸ் மணி. இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்க வீடு கட்ட போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். அவங்க நேமை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.